Hello friends, welcome to my channel Eat Well Feel Good. இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பர் டேஸ்டி அண்ட் யம்மியான ஸ்வீட்டா பார்க்க போறோம். இதுக்கு ரெண்டு இன்கிரிடியன்ட்ஸ் இருந்தா போதும். உங்க வீட்ல பிரெட்டும் பாலும் இருக்குன்னா இந்த ரெசிபி நீங்க ஈஸியா செஞ்சிரலாம். ரொம்ப டேஸ்டி அண்ட் ரிச்சா இருக்கும். இந்த ரெசிபியை நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. இப்போ வாங்க இந்த ரெசிபியை எப்படி செய்யலாம்னு வீடியோல பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம அதுக்கு தேவையான இன்கிரிடியன்ட்ஸ்லாம் என்னென்னன்னு பார்த்துடலாம் வாங்க. வீடியோ பார்த்ததுமே நிறைய பேர் ஷாஹி துக்டான்னு தான் கரெக்டாக கெஸ் பண்ணியிருப்பீங்க. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி ஷாஹி துக்டா தான் செய்ய போகிறோம். அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு ரப்டி செஞ்சு எடுத்துக்கலாம். ரப்டி செய்கிறதுக்கு நான் இங்கே 2 கப் பால் எடுத்திருக்கேன். அதாவது 1/2 லிட்டர் அளவு பால் எடுத்திருக்கேன். இது நம்ம நல்லா காய்ச்சி பாதியாக சுண்டி வர வரைக்கும் நம்ம இதை கொதிக்க வச்சுக்கலாம். நீங்கள் நல்லா இதை பாயில் பண்ணிக்கோங்க. இதில் ஏடை ஃபார்ம் ஆக அதை நீங்கள் உள்ளே தள்ளிகிட்டே இருக்கணும். இதை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. அடி பிடிக்காமல் நம்ம மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இதை நல்லா பாயில் பண்ணி எடுத்துக்கலாம். இது நல்லா பாதியாக சுண்டி வர வரைக்கும் நம்ம காய்ச்சிக்கணும். ரப்டி ரெடியாக கொஞ்சம் டைம் எடுக்கும். நம்ம இந்த டைமில் பிரெட் எல்லாம் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு நான் 4 ஸ்லைஸ் பிரெட் எடுத்திருக்கேன். இதை நம்ம கார்னர் எல்லாம் கட் பண்ணிவிட்டு ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இது கட் பண்ணியாச்சு. இந்த மாதிரி சென்டரில் நம்ம கட் பண்ணோம்னா உங்களுக்கு ட்ரையாங்கிள் ஷேப்பில் கிடச்சிக்கும். உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ நீங்கள் அந்த ஷேப்பில் கட் பண்ணிக்கலாம். அது உங்களோட ஆப்ஷன் தான். இப்போ சைட்லலாம் எடுத்துகிட்டு நம்ம இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிட்டாச்சு. இந்த மாதிரி நான் வந்து ஒரு 6 ஸ்லைஸ் ப்ரெட்டை வந்து எடுத்திருக்கேன். கட் பண்ண ப்ரெட்டெல்லாம் ஃப்ரை பண்ணுறதுக்கு ஒரு பேனை ஹீட் பண்ணிக்கோங்க. பேன் ஹீட் ஆனதும் அதில் நம்ம 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிக்கலாம். இந்த நெய் நல்லா ஹீட் ஆனதுமே நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ப்ரெட் ஸ்லைசஸ் எல்லாம் இதில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இதை வந்து நீங்கள் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு ஃப்ரை பண்ணிக்கோங்க. எல்லா சைடுமே நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இது ஒரு 2 செகண்ட் விட்டு திருப்பி போட்டு நம்ம 2 சைடும் நல்லா ப்ரௌன் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்க, நல்ல கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சு. இந்த டைம்ல நம்ம இது ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இதே மாதிரி நீங்க மற்ற எல்லா பிரெட் ஸ்லைசஸுமே ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம பிரெட் எல்லாம் ஃப்ரை பண்ணுற டைமில் பார்த்தீங்கன்னா நம்மளோட பால் வந்து பாதியாக சுண்டிருச்சு. இந்த டைமில் வந்து நம்ம இது கூட சுகர் ஆட் பண்ணிக்கலாம். சுகர் வந்து நான் 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். 1/2 லிட்டர் பாலில் இது பாதியாக சுண்டிருச்சு. ஸோ நம்ம 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணால் போதும், நிறைய ஆட் பண்ணாதீங்க. இப்போ இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதையும் மீடியம் ஃப்ளேம்லேயே நம்ம நல்லா இன்னும் கொஞ்சம் குறைஞ்சி வர அளவுக்கு நம்ம குக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ரப்டி நல்லா திக்காகிட்டே வருது. அந்த சைடில் படிகிற ஏடையெல்லாம் உள்ளே எடுத்து விட்டுட்டே இருங்க. இப்போ நம்ம இது கூட நட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். நான் ஃபஸ்ட்டு பாதாம் ஆட் பண்ணியிருக்கேன், அப்புறம் பிஸ்தா, அப்புறம் கேஷ்யூஸ் ஆட் பண்ணியிருக்கேன். இது எல்லாமே ஒரு 1 டேபிள் ஸ்பூன் அளவு ஆட் பண்ணியிருக்கேன். இது ஆட் பண்ணதுக்கப்புறமா நம்ம 1/4 டீஸ்பூன் அளவு ஏலக்காய் ஆட் பண்ணிக்கலாம். இது வாசனைக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ்க்கு குக் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பிரெட் எல்லாம் வந்துட்டு சுகர் சிரப்பில் சோக் பண்ணி எடுக்கலாம். அதுக்கு நான் வந்து 4 டேபிள் ஸ்பூன் சுகரும் 1/4 கப் அளவு தண்ணி ஆட் பண்ணி இந்த மாதிரி கொதிக்க வச்சுருக்கேன். இது நல்லா பாயில் ஆகிற டைமில் நம்ம இந்த பிரெட் எல்லாம் போட்டு எடுத்துக்கலாம். கம்பி பதம் வரணும்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட் இந்த மாதிரி சுகர் சிரப் கொதிக்கும் போது நீங்கள் பிரெட் எல்லாம் அதில் போட்ட உடனே திருப்பி போட்டு எடுத்துருங்க. ரொம்ப நேரம் சோக் ஆகணும்னு அவசியம் இல்லை. இந்த மாதிரி நம்ம போட்டு எடுத்துக்கலாம். இதை வந்து நான் குக்கி கட்டரை வச்சு கட் பண்ணேன். உங்களுக்கு எந்த மாதிரி ஷேப் வேணுமோ அந்த ஷேப்பில் நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், ரப்டி நல்லா திக்காயிடுச்சு. இது நம்ம இப்போ சர்வ் பண்ண வேண்டியதுதான். இந்த அளவுக்கு உங்களுக்கு ரப்டி திக்காகணும். அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம ரெடி பண்ணியிருக்க பிரெட் எல்லாம் வந்து இந்த மாதிரி பிளேட்டில் அழகாக டெக்கரேட் பண்ணிவிட்டு நம்ம ரப்டியை இது மேலே ஊற்றி விடலாம். இந்த மேலே நல்லா நீங்கள் எவ்வளோ ரப்டி வேணுமோ அந்த அளவுக்கு ஊற்றிக்கோங்க. இந்த ரப்டி வந்து அந்த பிரெட்டில் நல்லா அப்சர்வ் ஆகின அப்புறம் நீங்கள் இதை சாப்பிடுங்க. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அப்படியே வாயில் கரைஞ்சி போகிற மாதிரி இருக்கும். இந்த ரெசிபியை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லணும். லாஸ்ட்டாக இதில் நீங்கள் நட்ஸ் கூட கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இன்னும் டேஸ்டியாக இருக்கும். பயங்கர ரிச்சான ரெசிபி இது. இந்த ரெசிபி உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.